ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அல்வா மாதிரியான சக்கரை பொங்கல் 30 நிமிஷத்தில் குக்கரில் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றதாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். தைப்பூசம் இல்லை வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரியான சக்கரை பொங்கல் நம்ம சாமிக்கு பிரசாதமாக ஈஸியாக ரெடி பண்ணலாம். இந்த வீடியோவில் சக்கரை பொங்கல் நல்லா சாஃப்டாக வரத்துக்கும் நல்ல ஒரு டேஸ்டியாக வரத்துக்கும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம சக்கரை பொங்கல் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பாசிப்பருப்பு வறுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இது 1/4 கப் அளவு உள்ள பாசிப்பருப்பு. இது மொத்தத்துக்கு 60 கிராம் அளவுக்கு வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல நிறம் மாறிடுச்சுங்க. நான் அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடுறேன். இந்த மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அரிசி பார்த்திங்கன்னா பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பொன்னி பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது பொங்கல் அரிசி தான். இது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குலைவாக கிடைக்கும். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு அரிசி பொன்னி பச்சரிசி, இது 250 கிராம் அளவுக்கு வரும். பாசிப்பருப்பு 60 கிராம் அளவுக்கு வரும். வறுத்து வச்ச பாசிப்பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா அலம்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது 1 கப் அளவு தண்ணி, இது 2வது கப்பு, இது 3வது கப்பு, திரும்ப ஒரு 3/4 கப்பு, மொத்தத்துக்கு 3.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டு சின்ன பர்னரில் வச்சு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு நல்ல பொங்கல் குலைவாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் இடித்து வச்ச வெல்லம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது மொத்தத்துக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு முதல்ல வெள்ளைப்பாகு வெல்லம் நல்லா கரையட்டும். நம்ம வடிகட்டிட்டு தான் பாகு ரெடி பண்ண போகிறோம். ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே நமக்கு நல்ல வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டிட்டு திரும்ப நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பாகு பதம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி நல்லா வெல்லம் கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வடிகட்டிக்கிறேங்க. இந்த மாதிரி முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். கட்டி எடுத்தாச்சுங்க. திரும்ப அதே பேன்லையே கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. நமக்கு பாகு ரொம்ப திக்காகவும் ஆகக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா பொங்கலில் டேஸ்ட்டு கம்மியாக தெரியும். ஓரளவுக்கு நல்ல ஒரு திக்கான ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக நான் இடித்து எடுத்துக்கிறேன். பாகு நல்லா கொதிச்சிட்ருக்க கேப்பில் ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெள்ளைப்பாகு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, அந்த மாதிரியான பக்குவத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம கோவிலில் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, பெருமாள் கோவிலில், அந்த மாதிரியான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நமக்கு வெள்ளைப்பாகு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் இறக்கி வச்சிடுறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அரிசி வச்சுருந்தோம் பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள். ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு 2 தடவை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மசிக்கிறோமோ அந்த அளவுக்கு சக்கரை பொங்கல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்க பாகுக்கும் சாத அரிசிக்கும் ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். அரிசியும் வெல்லமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. கலர் லைட்டான கலரும் கொடுக்கும், வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசியும் வெள்ளைப்பாகும் சேர்ந்து இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஓரளவு நல்லா திக்கான பக்குவத்துக்கு ரெடி ஆகிடுச்சு.
அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் அப்படி வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு திராட்சை நம்ம வறுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா நிறம் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. திராட்சையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். முந்திரி பருப்பு திராட்சையும் நம்மளுடைய விருப்பம் தாங்க, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லாவே வறுபட்டுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். நம்ம சக்கரை பொங்கலில் முந்திரி பருப்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை நெய் எல்லாமே சேர்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இடித்து வச்ச ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட், நல்ல இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம திரும்ப பார்த்திங்கன்னா நெய்லேயே நம்ம சக்கரை பொங்கல் நல்லா வேகணுங்க. சக்கரை பொங்கல் வெந்துச்சுன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். நெய்யோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகும்போது சக்கரை பொங்கல் சாஃப்டாகவும் கிடைக்கும். டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். நல்ல திராட்சையோட லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நல்ல சுட சுட சாஃப்டான நல்ல ஒரு டேஸ்டியான சக்கரை பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அப்படியே பெருமாள் கோவிலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இதில் லைட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னா லைட்டாக ஜாதிக்காய் கூட சின்ன பிஞ்சளவு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் திறந்து பாருங்கள். நல்ல ஒரு கமகமான ஒரு டேஸ்டியான சக்கரை பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட நெய்யெல்லாம் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கரெக்டாக வெந்து நல்லா வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு அல்வா மாதிரியான சக்கரை பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம எடுக்கும்போது நல்லா அழகாக வெந்து வரும். அந்த பக்குவத்தில் நமக்கு சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுட சுட நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஆறினாலும் நமக்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு நல்லா ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல ஒரு பாசிப்பருப்பு வாசனையோட முந்திரி பருப்பு திராட்சையோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம பெருமாள் கோவிலில் கிடைக்கிற மாதிரியான சக்கரை பொங்கல் மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல மெத்துன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு அட்டகாசமான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.